முக்கியமா நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அது டைம் மட்டும்தான். நம்ம எல்லார்கிட்டயும் ரொம்ப குறைஞ்ச டைம் மட்டும்தான் இருக்கு. அந்த டைமை எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றோமோ, அதுபடி தான் நமக்கு எல்லாமே ஒரு எவ்வளோ அழகா நம்மளால மாத்த முடியுங்கிறது அதுல தான் இருக்கு. இன்னொன்னு ஒரு விஷயத்த மெனக்கெட்டு நான் சொல்லணும்னா, 2024ல நானும் பல யோசனைகளோட இந்த வருஷத்த ஆரம்பிச்சாலும், ஆ வெறுமையா நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இந்த 11வது மாசம் முடியும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, புரிதல். வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிற புரிதல். எதுக்காக வாழணும், எதுக்காக வாழக்கூடாது, என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட புரிதல் எனக்கு வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம், ஒரு தெளிவு என்னன்னு பார்த்தா, அடுத்த வருஷம் 2025 நான் என்ன பண்ண போறேங்கிற பிளான் பண்ணணும். ஸோ அந்த பிளானிங்கை நோக்கி போகணும். ஸோ நான் சொல்றது எல்லாமே இந்த 2024 உங்களுக்கு சரியாகவும் போயிருக்கலாம், சரியில்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இன்னும் ஒரு மாதம் இருக்கு. அந்த ஒரு மாசத்தை சூப்பராக செம்மையாக பிளான் பண்ணி பண்ணுங்க. அந்த ஒரு மாசத்துல நீங்கள் எதுவுமே பெருசாக அச்சீவ்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க. 2025ல் நீங்கள் எது எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, யார் கூட இருக்கணும், இருக்கக்கூடாது, எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த பிளான் பண்ணி செய்யுங்க. அந்த பிளானிங் உங்களோட 2025 ஒரு சூப்பராக அழகாக மாற்றும். என்னை நம்புங்க. முதல்ல ஒரு நோட் எடுத்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாமே செம்மையாக நடக்குங்க.